கந்த சஷ்டி 5ஆம் நாள் வழிபாடு முறை. கந்த சஷ்டியின் 5ஆம் நாள் என்பது அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி கந்த சஷ்டி விழாவின் 5ஆம் நாளில் முருகன் கோவில்களில் ஒன்றான சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் அன்னையிடமிருந்து வேல் வாங்கிய பிறகு முருகப்பெருமானின் விக்கிரகத்தில் கோபத்தில் உக்கிரத்தால் வியர்த்து கொட்டும். இந்த 5ஆம் நாளில் ஷட்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் இன்று 5 தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். பிரசாதமாக முருகனுக்கு தேனும் தினை மாவும் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். எளிமையாக 2 வாழைப்பழங்கள் வைத்து வழிபடலாம். வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு சுத்தமான நீர், பன்னீர், சந்தனம், பால், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். 5ஆம் நாளில் வேல் வழிபாடு மிகவும் சிறப்புக்குரியதாகும். வேல் மாறல் பாராயணம் செய்யலாம். முருகன் வேல் வாங்குகிற நாள் என்பதனால் வேல் வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பான பலன்களை தரும். வேல் வழிபாடு செய்வதனால் அனைத்து விதமான பகை, எதிரிகள் தொல்லை அழியும். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும். கந்த சஷ்டி 5ஆம் நாள் வழிபாடு முறை. கந்த சஷ்டியின் 5ஆம் நாள் என்பது அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி கந்த சஷ்டி விழாவின் 5ஆம் நாளில் முருகன் கோவில்களில் ஒன்றான சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் அன்னையிடமிருந்து வேல் வாங்கிய பிறகு முருகப்பெருமானின் விக்கிரகத்தில் கோபத்தில் உக்கிரத்தால் வியர்த்து கொட்டும். இந்த 5ஆம் நாளில் ஷட்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் இன்று 5 தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். பிரசாதமாக முருகனுக்கு தேனும் தினை மாவும் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். எளிமையாக 2 வாழைப்பழங்கள் வைத்து வழிபடலாம். வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு சுத்தமான நீர், பன்னீர், சந்தனம், பால், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். 5ஆம் நாளில் வேல் வழிபாடு மிகவும் சிறப்புக்குரியதாகும். வேல் மாறல் பாராயணம் செய்யலாம். முருகன் வேல் வாங்குகிற நாள் என்பதனால் வேல் வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பான பலன்களை தரும். வேல் வழிபாடு செய்வதனால் அனைத்து விதமான பகை, எதிரிகள் தொல்லை அழியும். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும்.